ஆண்டுகளுக்கு பிறகு எடுத்துக்கொண்ட பொறுப்பினை ஏற்கும் பொழுது வேறு மனநிலையில் இருக்கின்றோம். இந்த கணம் முதல் பாண்டவர் அணி என்கின்ற பல பணிகள் எங்களுக்காக காத்திருக்கின்றன. பல கடமைகளை இல்லை அடுத்தது we have to start our administration சொல்லும்போது நிறைய விஷயங்கள் அதுக்கான செயல்பாட்டில் இறங்கியிருக்கோம். இப்போ தான் ஃபஸ்ட்டு இசி மீட்டிங் நடந்திருக்கு. இசி மீட்டிங் சந்தோஷமாக முடித்து உங்கள் எல்லாரையும் சந்திக்கணும்னு ஆசைப்பட்டோம். let us get straight to the point. நாங்கள் சொன்ன அத்தனை வாக்குறுதிகள் கண்டிப்பாக நிறைவேற்றப்படும். we are on the job. ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா எதில் ஆரம்பிக்கணும்னு ஒரு சின்ன விஷயம். பட் ஃபர்ஸ்ட் திங் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா நாங்கள் சொல்லிக்க வேண்டியது, மற்ற கிராஃப்ட்ஸ் மற்ற பாடிஸ் வந்திருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் எல்லோரும் வந்ததுக்கு. நாங்கள் இப்போ எங்களுக்கு இது ஃபஸ்ட் டைம் நிர்வாகத்தில் இருக்கிறது. கண்டிப்பாக உங்கள் எல்லாரோட ஒத்துழைப்பு எங்களுக்கு கண்டிப்பாக தேவை, கண்டிப்பாக வேணும். ஏன்னா we want to be as progressive as possible. நல்ல விஷயங்கள் எல்லா நடிகர்களுக்கும் எல்லா உறுப்பினர்களுக்கும் நல்லது செய்யணுன்ற நோக்கத்தில் அடிப்படையில் நாங்கள் செயல்பட போகிறோம். இனி நாங்கள் தேர்தலுக்கு முன்னாடி பாண்டவர் அணியாக இருந்தோம், இனி அணியாக இருக்க மாட்டோம். இனிமேல் நடிகர் சங்கம் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ we are putting a full stop to that name பாண்டவர் அணி. தயவு செய்து இது இந்த பேரை எங்கேயோ மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்ற ஒரு விஷயமும் கேள்விப்பட்டோம். மற்ற யூனியன் எலெக்ஷன் நாங்கள் வேறு எந்த யூனியன் எலெக்ஷனுக்கும் நாங்கள் இந்த பேரோ இல்லை தனிப்பட்ட முறையிலையோ இல்லை எங்கள் சார்போ நாங்கள் we are not supporting because we respect other union election. இது யாரும் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. பட் இனிமே இந்த அணின்ற பேர் இருக்காது. we have assumed office, we have started work, we have taken everything into account and எங்களோட குறிக்கோள் எஸ்பிஐ சினிமாவோட அக்ரிமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பில்டிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதுக்கான மீட்டிங் கூடிய சீக்கிரம் நடக்க போகுது. we are on the job. ரெண்டாவது விஷயங்கள், நல்ல விஷயங்கள், ஐஸ்ரீ கணேஷ் சார் உங்களுக்கு சொல்லுவார். பிகாஸ் அதிகாரப்பூர்வமாக அவர் அறிவித்தா தான் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. தேர்தல் எல்லா உறுப்பினர்களும் திரண்டு ஓட்டு போட்டது எல்லாரும் பார்த்த அந்த காட்சி வாழ்நாள் பூரா மறக்க முடியாத காட்சி. ஏன்னா வீல் சேர்லேருந்தும் நாங்கள் பார்க்காத உறுப்பினர்கள், மூத்த உறுப்பினர்கள் அத்தனை பேரும் வாக்குப்பதிவு பண்ணுன்ற அடிப்படையில் எல்லாரும் அதில் கலந்துக்கிட்டதில் எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஐஸ்ரீ கணேஷ் சார் வந்திருக்காரு, தானு சார் வந்திருக்காரு. ஒன் செகண்ட்.
நன்னயம் என்றால் நாசல், நாணயம் என்றால் நாசல். அதன் வழி இந்த அணி பின்பற்றும், வெற்றியடையும், வாகை சூடும். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஷால்வை எல்லாம் எடுத்து வைங்க, தேவைப்படும். கிராஃப்ட்ஸும் சேர்ந்து எல்லாரும் அந்தந்த கிராஃப்டில் இருக்கிற நிர்வாகம் வந்து எல்லாமே கரெக்டாக செயல்படணுன்ற ஒரு உணர்வு எல்லாருக்கும் இருக்குது. ஸோ இது ஒரு குடும்ப நிகழ்ச்சியாக மாறிடுச்சு திடீர்னு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எல்லோரும் வந்து எங்களை வாழ்த்துனதுக்கு. ஒரு முக்கியமான விஷயம், அதாவது அது இப்போ தான் கமல் சார் கிட்ட பெர்மிஷன் கேட்டு நாங்கள் we just wanted to announce. Thank you, Kamal sir. He has accepted to be a trustee. 3 trustee, அதாவது பொதுச் செயலாளர், தலைவர், பொருளாளர், அது போக செயற்குழு உறுப்பினர்களில் 3, அது போக பொதுக்குழுலேருந்து 3. அந்த பொதுக்குழு இருக்கிற 3 ட்ரஸ்டீஸில் கமல் சார் has given his consent. We are really happy. Thank you, sir. இப்போ இது போக நெக்ஸ்ட்டு வந்து என்னென்ன பண்ணணுன்றது நாங்கள் அந்த வேலைகளில் தான் இருக்கோம். We just wanted to thank all forms of media. இல்லை எல்லாரும் நான் குடும்பம்னு சொல்லிட்டோம். ஏன் நன்றி சொல்லிக்கிறோன்னா, முதல்ல ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா முக்கியமாக காவல்துறை அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கணும். எங்களுக்கு அந்த நாள் நல்லபடியாக எலெக்ஷன் முடிகிறதுக்கான எல்லா செக்யூரிட்டி வசதிகள் பண்ணி கொடுத்தாங்க. செயின்ட் எபா ஸ்கூல் நிறுவனத்துக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அதே சமயத்தில் வருத்தமும் தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப சாரி. ஏன்னா அந்த ஸ்கூலில் வந்து எலெக்ஷன் முடிஞ்சோடனே லைக் இட் வாஸ் லிட்டர்டில் நிறைய, அதாவது அது க்ளீன் பண்ணுறதுக்கான வேலைகள் கொஞ்சம் தாமதமாச்சு. பத்மநாபன் ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இட் வாஸ் a ஃபேர் எலெக்ஷன். இதுக்கு மேலே எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. we are progressing forward. Thank you ஐஸ்ரீ கணேஷ் சார் for having supported us. சப்போர்ட்டுன்னு சொல்லும்போது ஒரு பக்கபலமாக இருந்து, ஏன்னா ஐஸ்ரீ கணேஷ் சார் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு இந்த நடிகர் சங்கத்துக்கு. கடந்த எத்தனையோ வருஷங்கள் வந்து நல்லது பண்ணியிருக்காரு. ஐஸ்ரீ கணேஷ் சாருக்கு முக்கியமாக நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். யூ ஹவ் பீன் அ மாரல் சப்போர்ட் அண்ட் ஐஸ்ரீ கணேஷ் சார் வில் அனௌன்ஸ். அவர் வாயால் சொல்லணும்னு நாங்கள்லாம் ஆசைப்படுறோம், அவர் இந்த நடிகர் சங்க உறுப்பினர்களுக்கு என்னென்ன நல்லது செய்யணும்னு. அதே போல் என் நண்பன் ரித்தீஷ்க்கு நான் ஏற்கனவே நன்றி தெரிவிச்சிட்டேன். நான் மறுபடியும் தெரிவித்தே ஆகணும். அது எங்களோட கடமை, என் கடமை இல்லை, எங்களோட கடமை. உழைப்பு வந்து சாதாரண உழைப்பு இல்லை. இந்த செயற்குழு உறுப்பினர்கள் தவிர்த்து அவங்க மட்டும் இல்லை, இருக்கிற அத்தனை நடிகைகள் இந்த பாண்டவர் அன்னைக்கு வேலை செஞ்சது வந்து சாதாரண உழைப்பு இல்லை. காட் பிளெஸ் யூ ஆல். ஏன்னா நீங்கள் எல்லாரும் வந்து மற்றவங்க நல்லா இருக்கணுன்ற ஒரே நோக்கத்தில் நீங்கள் வந்து ராவும் பகலுமா நீங்கள் வந்து வேலை செஞ்சது வந்து இனிமே நான் பார்ப்பேனா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. மோகன் சாருக்கு நான் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கணும். பிகாஸ் இது வந்து மற்றபடி இந்த டீம் பார்க்கும்போது இளம் நடிகர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது it came as one force for a good cause. So I should thank them.
எஸ்வி சேகர் சார், ஏன் அவருக்கு நன்றி தெரிவிக்கணும்னா, நாட் ஜஸ்ட் ஒரு உறுப்பினராக இல்லை, கடந்த நிறைய வருஷங்களாக அவர் வந்து இஸ் பின் ஒர்க்கிங் ஃபார் அ சேஞ்ச் அண்ட் அவரோட சப்போர்ட் வந்து we can never forget. தேங்க்யூ சார். தண்டபாணி அண்ணன், நாடக நடிகர், கரூர், ஏதோ ஒரு பொது தேர்தல் மாதிரி அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி மாதிரி பார்த்தாங்கன்றது ஒரு பொதுமக்கள், அதாவது உறுப்பினர்கள் மட்டும் இல்லை, பொதுமக்கள் மத்தியில் வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சியாக வந்து இது அமைஞ்சுது. இட் இஸ் அது வந்து நீங்கள் தான், உங்களுக்கு தான் நான் சொல்லணும் அந்த விஷயம், நன்றி தெரிவிக்கிறது. மற்றபடி தேங்க்யூ. அடுத்தடுத்த விஷயங்கள் நாங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கும் போது we will definitely meet you again. Thank you. God bless. தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மேடையில் நாங்கள் 48 பேர் இந்த தேர்தல் களத்தில் நாங்கள் முக்கியமான முகங்களுக்கு இடையில் ஒரே ஒரு நபர், நாடக நடிகர் நபர், அவர் மட்டும்தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் அந்த நாடகத்துறையை சேர்ந்தவர். ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இந்த பொருளாளர்னு சொல்லி பயமுறுத்துறாங்க ஒவ்வொருத்தரும். ஐஸ்வரி கணேஷ் சார் இருக்கிறதுனால எனக்கு அந்த பயம் போயிடுச்சு, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. முதல்ல உங்க எல்லாருக்கும் நன்றி அண்ட் மரியாதைக்குரிய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கு முன்னாடி முன்னுதாரணம் இல்லாத மாதிரி இது ஒரு எலெக்ஷனா இருந்துச்சு. அதுல வந்து பொதுமக்களுடைய பார்வையாகட்டும், மெம்பர்ஸுடைய பார்வையாகட்டும், அண்ட் அதை ஒரு கரெக்டான கலர்ல கொண்டு போய் சேர்த்த உங்க எல்லாருக்கும் முதல் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எதுக்காக கேள்வி கேட்டுட்டு இருக்கோம், எல்லாத்தையும் நியாயமா தான் கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். அதை வந்து எப்படி வந்து ஒரு கோர்ட் சைட்லையுமே வந்து ப்ராப்பராக லீகலாக அப்ரோச் பண்ணுறோங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து வச்சது நீங்கள் தான். அதை வந்து எங்களுடைய மெம்பர்ஸ் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்ததுக்கும் உங்களுடைய பெரிய கடமை உங்ககிட்ட இருக்குது. ஸோ உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா மெம்பர்ஸ் சொன்ன மாதிரி நியூயார்க்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் மெம்பர்ஸ் இருக்கும்போது எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்த்தது நீங்கள் தான். அண்ட் இன்னொன்று ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம், இங்கே ஏர்போர்ட்டுக்கு போனாலும் எங்கே போனாலும் என்னமோ வந்து ஒரு படம் சூப்பர் ஹிட் ஆன அளவுக்கு எல்லாரும் வந்து வாழ்த்து சொல்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதோட சேர்ந்து பெரிய ஒரு பொறுப்புக்கான ஒரு பயமும் வந்திருக்கு. இன்னும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டோம். எலெக்ஷனுக்கு போகிற ஐடியாவே இல்லாதவங்க நாங்கள் உள்ள வந்து நின்று இப்போ ஜெயிக்கவும் வச்சிருக்காங்க எல்லாருமே. ஸோ பெரிய ஒரு பொறுப்பு இருக்கு. ஆனால் அந்த பொறுப்பை அணுகிறது எப்படின்றது நம்ம முதலே சொன்ன மாதிரி ஸ்ட்ரக்சர்டாக இப்போ பிளான் பண்ணிட்டோம். ஒவ்வொருத்தரும் ஒரு கடமையை எடுத்துக்கிட்டோம், தனித்தனி ஒர்க்கை நாங்கள் பிரிச்சுக்கிட்டோம் ஆல்ரெடி. ஸோ இதை பிரிச்சுக்கிட்டு இப்போ இருந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறோம். இப்போ ஐஸ்வரி கணேஷ் சார் சொன்ன மாதிரி ஆல்ரெடி வந்து நிறைய விஷயங்கள் இப்போ மெம்பர்ஸ்க்கு இம்மீடியட்டாக கிடைக்க போகுது. ஸோ தகுதியான மெம்பர்ஸை தேர்ந்தெடுக்கிறதுக்கான முதல் பணி வந்து நான் சொன்ன மாதிரி டேட்டா பேஸ் தான். அதுவுமே ஐஸ்வரி கணேஷ் சார் வந்து அவங்களோட விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாலண்டியர்ஸாக தரேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா இடத்துக்கும் சின்ன சின்ன ஊர் வரைக்கும் வந்து வாலண்டியர்ஸ் அனுப்பிச்சு ஒவ்வொரு மெம்பரும் யார், அவங்க முகம் என்ன, அவங்க என்ன மாதிரியான ஆர்டிஸ்ட், உண்மையாகவே ஆர்டிஸ்டா, என்ன மாதிரியான ஆர்டிஸ்ட், அவங்களோட தேவைகள் என்ன, அவங்க குடும்ப நிலை என்ன, அவங்களுடைய மெடிக்கல் ரெக்குவயர்மெண்ட் என்ன, பொருளாதார நிலை என்ன, இதை தான் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கு எந்த ஒரு விஷயம் செய்யணும்னாலும். ஸோ அதுக்கான ஒர்க்கு தான் இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அந்த ஒர்க்கு முடிஞ்சு வரும்போது எங்களுக்கு ஒரு ப்ராப்பர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கும், எவ்வளோ பேருக்கு என்னென்ன தேவைகள்னு. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பென்ஷனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது எப்படி, எந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃப்ரீ எஜுகேஷன் கிடைக்க போகுதுங்கிறது எல்லாமே அதை பேஸ் பண்ணி இருக்கும். இதுக்கு நான் அகரம் சார்ந்த வாலண்டியர்ஸோட ஹெல்ப் நிறைய எடுத்துக்க போகிறேன். ஏன்னா அது ஆல்ரெடி ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கிற ஒரு சக்ஸஸ்ஃபுல் பாடிங்கிறதுனால அவங்க ஹெல்ப் எடுத்து நாங்கள் செய்ய போகிறோம். மறுபடியும் இந்த ஒரு மீட்டிங்கே அப்படி வந்து உங்களுக்கு முதல்ல நன்றி சொல்கிறதுக்காக மட்டுமே தான். ஸோ அதிகமாக பேசுறதுக்கு ஒன்றும் விஷயம் இல்லை, நன்றிகள். அதே மாதிரி வந்து எல்லா கிராஃப்ட்ஸ்லேருந்து வந்து எங்களை கௌரவப்படுத்தி மரியாதை பண்ணி நாங்கள் அழைப்பு ஏற்று வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அவங்களோட ஒத்துழைப்போடு தான் இனிமேல் நாங்கள் செய்ய போகிறோம். இது ஒரு பெரிய ஒரு மாற்றத்திற்கான ஒரு ஆரம்பமாக இருக்கிறதுனால உங்களோட வாழ்த்துக்களும் ஆசீர்வாதங்களும் வேணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்னைக்கு இந்த இளைஞர்கள்லாம் இவ்வளவு பொறுப்பை கையில் எடுத்து கிட்டத்தட்ட 3000 குடும்பங்களுடைய வாழ்க்கை இவங்க கையில் இருக்கு. அவங்கள காப்பாற்றணும். அதுக்கு இவங்க கூட எப்பயும் நானும் உதவியாக இருப்பேன்னு சொல்லி வெற்றி பெற்ற நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சகோதரர் சரத்குமார் சார் அவர்கள் பத்திரிகை நிருபர்கள் சந்திப்பில் இது மாதிரி அக்ரிமெண்ட் ரத்து செய்யப்படுகிறது அப்படின்னு ஒரு சரத்தை படிச்சிருக்காங்க. அது இன்னும் முழுமையாக இந்த நிர்வாகத்துக்கு வந்து சேரல. அந்த மாதிரி
இருக்கக்கூடாது. நம்மளுக்கு சார்ந்த ஒரு கட்டடம், ஏற்கனவே ஒரு கட்டடம் இருந்தது இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இருந்தால் நல்லா இருக்கும். ஒரு நாடக அரங்கம் இருந்தால் பெருமையாக இருக்கும். நாங்களும் அதாவது வெளி இடத்துல வந்து ஆடியோ ரிலீஸும் வெளி இடத்துல வந்து நாடகங்கள் பார்க்குறோம் தவிர 19 கிரவுண்ட் இருக்கிற நம்மளோட இடத்துல அந்த அரங்கம் இருந்தால் நல்லா இருக்கும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். அதுக்கு தான் நாங்கள் செயல்பட போகிறோம். இதுதான் எஸ்பிஐ சினிமாவோட நாங்கள் வந்து கூடிய சீக்கிரம் மீட்டிங் வச்சு அடுத்த கட்ட நடவடிக்கை, அடுத்த கட்ட விஷயங்கள் என்னன்றது நாங்கள் வந்து செயல்பட போகிறோம். இன்னொன்று, அந்த மாதிரி ஒரு கட்டடம் வரணும்னு ஆசைப்படுறோம். நான் அந்த கட்டடம் பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ காசு இருக்குன்றது நான் ஃபஸ்ட் அறிவிச்சிருக்கேன். சங்கத்தில் டோட்டலாக வந்து 21,37,017 ரூபா 84 பைசா அக்கௌண்ட்டில் இருக்குது. 87,75,000 ரூபா ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் வந்து எங்கே இருக்கோம், எங்கே நோக்கி போகணுன்றது ஒன்று. ரெண்டாவது, இப்போ கட்டிட அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வரும்போது இதில் எது பைசாவும் தேராது. ஏன்னா அவங்க வாங்கினதெல்லாம் நாங்கள் திருப்பி கொடுக்க வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி அதெல்லாம் கொடுக்கப்பட்டு மேற்கொண்டு நாங்கள் இதுக்கு முதலீட்டை நடிகர் சங்கத்துக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு நிறைய திட்டமிட வேண்டியது இருக்குது. இப்படி பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறது 1.25 கோடி, இப்போ ₹1 வச்சுக்கிட்டிங்கன்னா கூட நாங்கள் அது கொடுத்தது போக பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கே கணக்கு தெரியும். அதனால் எங்களுடைய கனவுகள்ங்கிறது செயலில் மட்டுமல்ல, வருமானத்தை பெருக்கக்கூடிய விஷயங்களாகவும் நாங்கள் செயல்பட வேண்டியது எங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய சவால். இந்த అదే నెక్స్ట్ ఇప్పుడు ఇవాళ ఈసీ మీటింగ్ కన్వీన్ చేసాం న్యూ బాడీ. నెక్స్ట్ వచ్చి ఎస్పీఎస్ సినిమాతో మాట్లాడి వి ప్లానింగ్ టు అగ్రిమెంట్ వాపస్ లైక్ వాంట్ టు క్యాన్సిల్ ద అగ్రిమెంట్. అదే మన మెయిన్ అజెండా. సో దాని గురించి డిస్కస్ అండ్ వి ఆర్ గోయింగ్ టు గో ఫార్వర్డ్. Kamala Hassan garu is going to be one of the trustees in our new body. So manchi vishayam ee South Indian Film Artists Association vachi we want to take it forward in a very very bright way. Idu vachi andru aa vidhanga vachi we want to bring about a very very open governance and a very fair administration. సినిమా కాంప్లెక్స్ లేదండి, మనకు సంబంధించిన విషయాలు పెట్టి వి వాంట్ టు బిల్డ్ అ బిల్డింగ్. థ్యాంక్ యూ.